இன்றைய தியானம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். சங்கீதம் 35:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று தாவீது சொன்னாரே, மகா சபையில கர்த்தரை நான் துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே நான் கர்த்தரை புகழுவேன். தாவீதினுடைய வார்த்தையை நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்தும்படிக்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்தமான நாள், மனமகிழ்ச்சியின் நாள். ஆகவே இந்த நாளை நம்ம வேற எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தாம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பெலன், கடந்த வாரம் முழுவதும் நமக்கு பாராட்டின கிருபை, வேலை செய்ய பெலன், ஊதியம் தந்திருக்கிறார், மற்றும் ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளுடைய பிசினஸ் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று மகா சபையிலே கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆலயத்துக்கு போகாம வேற எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் பிரியமானுள்ளே அதை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவரை துதிச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டு வந்த பிறகு நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. ஆக்சுவலாக ஏசாயா 58:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாளில் வேறு எந்த காரியத்துக்கும் நம்முடைய காலை கூட நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது, நம்முடைய பேச்சு கூட எந்த காரியத்துக்கும் சொந்த பேச்சு பேசக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் 14 ஏசாயா 58 சொல்கிறாரு, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன்றார். ஆனால் நமக்கு திருவிருந்து வாரோன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். சிலர் அதை கூட மிஸ் பண்ணுறோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி போய் திருவிருந்தில் பங்கெடுக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் 22ஆம் சங்கீதம் 22-25 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உங்க நாமத்தை நான் என்ன செய்வேன்? என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள்னு எழுதுறாரு. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படின்னு சொல்றார். மகா சபை, கர்த்தருடைய சபையை நம்ம அப்படி உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்து அறிக்கை செஞ்சு அங்கே போய் அவரை பாடி ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிப்போம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால் உங்களையும் என்னையும் அவர் போஷிப்பார். பிரியமானவர்களே, 31ஆம் வசனம் இதே சங்கீதம் 22:31 வாசிங்க. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவர்கள்னா யாருன்னா ஒரு சந்ததி, அவரை சேவிக்கிற சந்ததி, தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. அப்போ அந்த ஆண்டவருடைய சந்ததி என்ன செய்வாங்களா? வந்து அவரே இவைகளை எல்லாம், கர்த்தர் தான் எங்கள் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். நாம கர்த்தருடைய சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்முடைய சந்ததியும் கொடுக்கும். நாமளே சர்ச்சுக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? ஆகவே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வாழணும்னா கர்த்தருடைய நாளில் மகா சபையில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நம்ம போயிடணும். 40ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனத்திலும் தாவீது எழுதுகிறார், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். 10ஆம் வசனம், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. மகா சபை
அதில் நான் துதிப்பேன். மகா சபையில் சாட்சி சொல்லுவேன். மகா சபையில் என் வாயை நான் மூட மாட்டேன். நான் சபையில் கர்த்தருடைய நீதியை நான் பிரசங்கிப்பேன். ஒன்னையும் நான் மறைச்சு வைக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் மறைச்சே நான் வைக்கல. அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் நான் சொல்லி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய கிருபை, அவருடைய உண்மை மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளிச்சு வைக்கவே இல்லைன்றார். இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு கூட போல்டா நம்ம டிக்ளேர் பண்ண முடியுதா? நம்ம மனுஷருக்கு ஏற்ற மாதிரி சத்தியத்தையே நம்ம மழுப்பி பேசுகிறோம். பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவாரு, சூழ்நிலையை அறிவார் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, இந்த வாரம் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க மகா சபையில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்தில் சபைக்கு போகலைன்னு சொன்னால் அதுக்குரிய விளைவை நம்ம அநேக நேரங்களில் நம்ம பெற்றிருக்கிறோம். அநேக விளைவுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிப்போம். மகா சபைக்கு நான் என் குடும்பம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய சபையை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சபையிலே கர்த்தர் நம்மை சந்திக்க வருவார். அவருடைய வார்த்தையால் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சர்ச்சுக்கு போய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சாலே போதும், மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 35:18 படி நாங்கள் எல்லாரும் உலகம் முழுவதில், இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, எங்கள் மாவட்டங்களிலே இருக்கிற, கிராமங்களில் இருக்கிற எல்லா மக்களும் உங்கள் மகா சபைக்கு கடந்து செல்ல உதவி செய்யும். அப்பா, உங்களுடைய திருச்சபைக்கு நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் இல்லாத ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காதப்பா. நீங்கள் வாங்க. ஊழியர்களை, விசுவாச மக்களை எல்லாரையும் ஒரு மனதோடு கூட துதிக்க வைங்க ஆண்டவரே. துதிக்கிற வேளையில கர்த்தர் இறங்கி வந்து நாவை தொடுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களுக்கு வேண்டிய ஜீவ வார்த்தைகளை கொடுப்பீராக. ஊழியர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஊழியர்கள் சத்தியத்தை சத்தியமாய் எங்களுக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தினால் நிரப்பமப்பா. ஊழியங்களுக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாய், விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாய் எழும்ப எத்தனிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை, மனுஷீக ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.